காரங்களுக்கு துன்பத்து நிலையிலிருந்து விடுபடுதை பெறுகின்ற காலம். வாழ்க்கையை நான் வெற்றி பெறுவேனா பெறமாட்டேனா, வாழ்க்கையில் நான் பெரிய சாதனை படைப்பேனா படைக்க மாட்டேனா, இந்த ஒளியெல்லாம் கிடைக்குன்னா இந்த மாதத்தோடு கிடைக்க போதுங்க. எல்லாமே எழுதி கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் பெரிய உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். இது வரைக்கும் நான் 5 ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன்னா பெரிய பிராண்டு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஐயா, டீ கடை முதல் கொண்டு பெட்ரோலிங் கடையிலேருந்து எல்லாத்தையும், மருத்துவ கடையிலேருந்து மெடிக்கல் ஷாப், இது வரைக்கும் என்ன விஷயத்தை பண்ணாமல் இருந்தீங்களோ அதுக்கான ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்டேஜ் இந்த மகர ராசிக்காரங்க. இனி விடுகின்ற காலங்கள் எல்லாம் சுகமே. வாழ்க்கையை நான் இது வரைக்கும் தாங்க எதிர்பார்த்துருந்தேன், இந்த நாளை தான் எதிர்பார்த்துருந்தேன் சொல்கிறோம்ல. அந்த வாழ்க்கை தன்மையை உணர்கின்ற காலம் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது. இந்த மே மாதந்தே அதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். ஒரு தன்னம்பிக்கை வருங்க. அந்த தன்னம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த சுக்கிரனுடைய இடைப்பெயர்ச்சி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவீங்க. அவருடைய இடப்பயிற்சி விரயமாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய விரயம், தேவையில்லாத விரையெல்லாம் கிடையாது, செஞ்சே ஆகணும். அந்த விஷயத்தை நம்ம செஞ்சால் தான் நம்ம முன்னுக்கு வர முடியும். அதுக்கான அடிப்படையை எல்லாமே இந்த மாதம் கொடுக்கும். கவலையப்படாதீங்க. 16 தேதியிலிருந்து உங்கள் வெற்றி வாய்ப்பு என்பது உங்கள் மனமகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்க போகுது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். மே மாதம் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்வாதாரம் மாறுகின்ற காலம். மகரத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வருது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.